அறிக்கைகள் வருகிறது. ஒவ்வொரு ஆண்டாய் விரித்து படிக்கிறார் ஆசிரியர் நித்யா. 3ஆம் வகுப்பறிக்கை சொன்னது வகுப்பின் மிக திறமையான மாணவன் டெடி என்று. அதை வாசித்த ஆசிரியர் நித்யாவால் நம்ப முடியவில்லை. 4ஆம் ஆண்டறிக்கை சொன்னது டெடியின் தாய் இறுதிநிலை கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளார். அதனால் டெடி மீது முன்னர் போல் அவரால் கவனம் செலுத்த முடியவில்லை. அதன் விளைவு அவனிடம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது. மேலும் 5ஆம் ஆண்டின் அறிக்கையில் டெடியின் தாய் இறந்து விட்டார். அவனுக்கு அவசரமாய் வழிகாட்டல் தேவைப்படுகிறது. இல்லையேல் நாம் அந்த குழந்தையை இழந்து விடுவோம் என்று அந்த அறிக்கையில் இருந்தது. உடனே ஆசிரியர் நித்யா கண்களில் கண்ணீருடன் தலைமை ஆசிரியரை பார்த்து, அந்த மாணவரை என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் சார் என்று கூறினார். அடுத்த திங்கட்கிழமை காலையில் ஆசிரியர் நித்யா வகுப்புக்கு சென்று பிள்ளைகளை பார்த்து வழக்கம் போல் லவ் யூ ஆல் என்றார். இம்முறையும் அவர் பொய் சொல்கிறார் என்று அவருக்கு தெரியும்.